வெல்கம் டு பீட் அண்ட் பிளெண்ட் சமையல். இன்னைக்கு பீட்ரூட் பச்சடி செய்ய போகிறோம். ஒரு பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். இது 315 கிராம் இருக்கு. இதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு சாப் பண்ணி எடுத்துப்போம். பீட்ரூட் 1/4 கப் தண்ணி, உப்பு இவ்வளோ சேர்த்து வேக விடலாம். பீட்ரூட் வேகிற நேரத்தில் தேங்காய், மூணு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் தயிர், கொஞ்சம் ஜீரகம் இவ்வளோ சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துப்போம். தேங்காயோட 1/2 கப் தயிர் சேர்த்து அரைச்சு எடுத்துருக்கிறேன். பீட்ரூட் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பீட்ரூட் வெந்துருச்சு. இதோட நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் சேர்த்துப்போம். இதோட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். முதல்ல ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்தோம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, மொத்தம் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறோம். தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிப்போம். கொதிக்க விட வேண்டாம். நல்லா வதக்கிட்டோம். தேங்காயோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. இனி இதில் கடுகு தாளித்து சேர்த்துக்கலாம். கடுகு தாளிக்கிறதுக்கு இன்னொரு சின்ன பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துப்போம். கடுகு வெடிச்சிருச்சு. வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதை பீட்ரூட் பச்சடியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். திருப்பியும் க்ளோஸ் பண்ணி வச்சுப்போம். 5 மினிட்ஸ் கழிச்சு சர்வ் பண்ணலாம். பீட்ரூட் பச்சடி ரெடி.